بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் அதில் கிடைக்கின்ற விளக்கத்தையும் இலக்கண விதிகளையும் நம்ம சேர்த்து பார்த்து வருகிறோம். இதில் இப்போ கடந்த 2-3 வாரங்களாக ஹதீஸ் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் பாடமாகி கொண்டு வர்றார். இதில் தொழுகை நோன்பு அந்த மாதிரி விஷயங்களை சொல்லாமல் கடந்த 2-3 பாடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹதீஸ் கலை இருக்குல்ல, அதை என்ன மாதிரி சொன்னால் எடுத்துக்கொள்வது, நேரடியாக கற்றுக்கொள்வது, ஒரு ஆசிரியர்கிட்ட ஒப்புதல் வாங்குவது, இந்த மாதிரி தலைப்புகளாகத்தான் கடந்த 2-3 பாடங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடம் தான் இப்போ வர்ற பாடம். இது புகாரியில் 64வது ஹதீஸு பார்க்க வேண்டியிருக்கிறது. 64வது ஹதீஸுக்கு உரிய பாடம் என்னென்னு சொன்னால், பாபு மா யுதுகரு ஃபில் முனாவலத்தி ஓ கிதாபி அஹலில் இல்மி பில் இல்மி இலல் புல்தான் அப்படின்ட்டு ஒரு பாடத்தை போட்டிருக்கிறார். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், முதல்ல முனாவலான்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சொல். முனாவலாங்கிற வார்த்தைக்கு என்னன்னா கொடுத்து அனுப்புதல்னு அர்த்தம். நாவலைன்னா கொடுத்து அனுப்பினான், நேரடியாக கொடுக்காம ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இதை போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அனுப்புகிறோம்ல, அந்த சொல்லுக்கு பேர் நாவலை. நாவலை என்றால் கொடுத்து அனுப்பினான். முனாவலத்து என்றால் கொடுத்து அனுப்புதல், நேரடி அர்த்தம். ஆனால் ஹதீஸ் கலையில் இந்த முனாவலாங்கிற சொல்லை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், ஒரு செய்தியை, ஒரு ஹதீஸை ஒரு ஏடாக கொடுத்து அனுப்புவது. ஒரு மாணவரை கூப்பிட்டு, அதில் ஒரு 10 ஹதீஸ் இருக்குது, இதை நான் சொன்னதாக நீ அறிவிச்சிக்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கை, அந்த பேப்பர், அந்த சீட்டை கொடுத்து அனுப்புகிறாங்கல்ல, அதுக்கு உரிய சொல்லாக ஹதீஸ் கலையில் மாறிடுச்சு. அகராதி அர்த்தப்படி பார்த்திங்கன்னா கொடுத்து அனுப்புதல் பற்றிய பாடம்னு வரணும். இந்த இடத்துல கொடுத்து அனுப்புதல்ங்கிறது எதை குறிக்கும் என்று சொன்னால், ஒரு ஹதீஸ் எழுதப்பட்ட ஒரு பேப்பரை, ஒரு பெறுதியை, ஒரு புக்கை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இதை நீ அறிவிச்சிக்க அப்படின்னு சொன்னால், இவர் என்ன செய்யலான்னு கேட்டால் அந்த ஆசிரியர் பெயராலே இதை அறிவிக்கலாம். ஒரு ஆசிரியர் ஹதீஸுகளை எழுதி உங்கள்கிட்ட தந்தார்னு சொன்னால், உங்கள்ட்ட வாயினால் ஒன்றுமே அவர் சொல்லலை, எழுதி தான் கையில் தர்றாரு. அப்படி தந்தார்னா நீங்கள் என்ன செய்யலான்னா, போய் மக்கள்கிட்ட எனக்கு இந்த ஆசிரியர்கிட்ட நான் இந்த விஷயங்களெல்லாம் கற்றுக்கொண்டேன், அவர் எனக்கு அறிவித்தார் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த விஷயத்தை இப்போ சொல்ல போகிறார். என்ன சொல்கிறாருன்னா, பாபுண்டு வச்சு நிப்பாட்டிக்கிறலாம், அல்லது பாபு மா யுதுகரு ஃபில் முனாவலாண்டு சேர்த்தும் படிக்கலாம். நம்ம உடச்சே படிச்சிடும் பாபுன். இது ஒரு பாடம். எது சம்மந்தமான பாடம்னா, மா யுதுகரு ஃபில் முனாவலத்தி, ஒரு ஏடுகளை கொடுத்து அனுப்புதல்ன்று நேரடி அர்த்தமாக இருந்தாலும், ஹதீஸ் கலையில் முனாவலான்னு சொன்னால் ஏட்டை கொடுத்து அனுப்புறது. அதாவது எழுதப்பட்ட ஏடுகளை, புத்தகங்களை, பிரதிகளை எழுத்து வடிவில் எழுதி கொடுத்து அனுப்புதல் அப்படிங்கிறதுக்குரியதான் முனாவலா. மாண்ட அல்லதி, மாங்கிறதுக்கு அர்த்தம் அல்லதியுடைய அர்த்தம். அல்லதி யுதுகரு ஃபில் முனாவலத்தி, கொடுத்து அனுப்புதல் குறித்து கூறப்படுபவை. கொடுத்து அனுப்புதலை எந்த மாதிரி எடுத்துக்கொள்வது, அவரே அறிவித்ததாக எடுத்துக்கொள்வதா, அல்லது இந்த யார் கொண்டு வந்தாரோ அவருடைய அறிவிப்பாக எடுத்துக்கொள்வதா, அது பற்றிய பாடம். மா யுதுகரு ஃபில் முனாவலத்தி, கொடுத்து அனுப்புதல் பற்றி. யுதுக்கரு என்றால் கூறப்படுவது, மா யுதுக்கரு என்றால் அல்லது யுதுக்கரு ஃபில் முனாவலத்தி, கொடுத்து அனுப்புதல் குறித்து கூறப்படுபவை, அது குறித்து உள்ள விஷயங்கள், ஆதாரங்கள் அர்த்தம் அந்த பாடம். மேலும் ஓ கிதாபி அஹலில் இல்மி, அஹ்லுல் இல்முனா கல்விமான்கள், இல்முனா கல்வி, அஹ்லுனா உடையவர்கள், கல்வி உடையவர்கள். நம்ம மொழியில் சொல்வதாக இருந்தால் கல்விமான்கள். ஓ கிதாபி அஹலில் இல்மி, கல்விமான்கள் எழுதுதல், கிதாபுனா எழுதுறது. ஓ கிதாபி அஹலில் இல்மி, கல்விமான்கள் எழுதுவது, பில் இல்மி
இல்மு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எழுதுவது யாருக்கு எழுதுவதுன்னா இலல் புல்தானி, பல ஊர்களுக்கும் எழுதுதல், எழுதி அனுப்புதல் பற்றிய பாடம். அந்த கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு புஸ்தகமாக ரெடி பண்ணி 4 பக்கத்துக்கு அதை நான் அனுப்பி வைக்கிறது. 4 பக்கத்துக்கு அனுப்புனாலும் அந்த 4 பக்கத்தில் உள்ளவங்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நான் சொன்னதாகத்தான் அறிவிப்பார்கள். அப்போ ஒரு அறிஞர் என்ன செய்வா, கிதாபி அகலில் இல்மி, கல்விமான்களாக ஹதீஸ்களை அறிஞர்கள்னு வச்சுக்கிறோங்களேன். கல்விமான்கள் பில் இல்மி, இல்மு சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எழுதுதல் இலல் புல்தானி. யாருக்கு எழுதுறது? புல்தானி என்பது பலது என்பதுடைய பன்மை. பலதுன்னா ஊர். பலதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ஊருன்ற அர்த்தம். புல்தானி என்றால் ஊர்கள், இலல் புல்தானி என்றால் ஊர்களுக்கு, அது பல ஊர்களுக்குன்னு வச்சுக்கிறேன். அப்போ கிதாபி அகலில் இல்மி பில் இல்மி, கல்விமான்கள் வந்து கல்வி குறித்து எழுதி அனுப்புவது இலல் புல்தானி, பல ஊர்களுக்கு பற்றிய பாடம். இந்த பாடத்தில் 2 டாபிக் வரப்போகுது. என்ன டாபிக் வரப்போகுதுன்னு கேட்டால், ஒரு ஏட்டை கொடுத்து அனுப்புதல், கல்விமான்கள் கல்வி சம்பந்தமான ஒரு தகவலை எழுதி உலகத்தின் பல பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தல். இதை என்ன மாதிரி எடுத்துக்கொள்வது? இது ஹதீஸ் கலை சம்பந்தப்பட்ட தலைப்பு தான் இது. அப்போ உள்ளடக்கத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக விளங்கிடும். மறுபடி பாருங்கள். பாபு மா யுதுக்கரு ஃபில் முனாவலத்தி, கொடுத்த சிற்றேடுகளை ஏடுகளைன்னு ப்ராக்கெட்டில் வச்சுக்கிறேன். ஏன்னா முனாவலத்துக்கு வந்து ஹதீஸ் கலையில் அந்த அர்த்தத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. மா யுதுக்கரு ஃபில் முனாவலத்தி, ஏடுகளை கொடுத்து விடுவது. முனாவலத்துனா கொடுத்து அனுப்புதல் குறித்து கூறப்படுபவை. மா யுதுக்கரு என்றால் கூறப்படுபவை. பாபு மா யுதுக்கரு என்றால் கூறப்படுபவை குறித்த பாடம். பாபு மா யுதுக்கரு என்றால் கூறப்படுவது குறித்த பாடம். எது பற்றி கூறப்படுவது? ஃபில் முனாவலத்தி, கொடுத்து அனுப்புவது குறித்து, கொடுத்து அனுப்புதல் பற்றி கூறப்படுகிறது இல்லையா, அது பற்றிய பாடம். மேலும் ஓ கிதாபி அகலில் இல்மி, இல்முடையவர்கள் எழுதுதல், பில் இல்மி, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கல்வியை எழுதி அனுப்புறது. எங்கே அனுப்புறது? இலல் புல்தானி, பல ஊர்களுக்கும் பற்றிய பாடம். பல ஊர்களுக்கும் கல்விமான்கள் கல்வி குறித்த விஷயங்களை எழுதி அனுப்புவது குறித்த பாடம். இந்த 2 டாபிக் தான் பின்னாடி உள்ள ஹதீஸுகளில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதுக்கு அந்த ஹதீஸை சொல்வதற்கு முன்னாடி சில அறிஞர்களுடைய கருத்துக்களை வந்து கொண்டு வர்றார். என்ன கொண்டு வர்றாருன்னா, வகால அனசுபுன் மாலிக்கின், அனசுபுன் மாலிக் அவர்கள் கூறினார்கள். அனசுபுன் மாலிக்குங்கிறவர் சஹாபி. அப்போ கால அனசுபுன் மாலிக்கின், அனசுபுன் மாலிக் என்கிற சஹாபி சொன்னார்கள், நசக உஸ்மானு. நசக என்று சொன்னால் பிரதி எடுக்குதல். இப்போ நான் வந்து இப்படி ஒரு புஸ்தகம் வச்சுருக்கேன்னு வைங்களேன், இதை வந்து அந்த காலத்தில் ஜெராக்ஸ்லாம் எடுக்க முடியாது. இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா என்ன செய்யணும்? ஏன்ட்டு அதை வாங்கி இதே மாதிரி பார்த்து நீங்கள் எழுதணும். இதுக்கு பேர் நசகை. நசகை என்று சொன்னால் ஒரு மூலப்பிரதியை வைத்து கொண்டு அதில் உள்ளதை பார்த்து இன்னொருத்தர் எழுதுகிறார்ல, அதுக்கு பேர் தான் நசகை. நசகை என்று சொன்னால் ஒரு மூளை ஏட்டில் இருந்து காப்பி அடித்தல்னால் நவீன காலத்தில் ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துருவோம். என்ன, அது காப்பி பேஸ்ட்டுங்கிற காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் அந்த காப்பிலாம் அடிக்க இயலாது. காப்பின்னாலும் உட்காந்து நம்ம தான் எழுதணும். 10 பேருக்கு வேணும்னா 10 பேரும் தனித்தனியாக எழுதணும். எழுதுனது ஒருவருக்கு தான் யூஸ் ஆகும். மறுபடி வேணும்னா அவர்கிட்ட இன்னொருத்தர் எழுதணும். இந்த செயலுக்கு பேர் நசக. நசக உஸ்மானு இப்னு அஃபான். உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் பிரதி எடுத்தார்கள். நசக என்ற அர்த்தம்? பிரதி எடுத்தார்கள். அல் மசாஹிஃப, மசாஹிஃப் என்றால் குரானுடைய பிரதிகளை. முஸ்ஹஃபுக்கு பன்மை மசாஹிஃபு. முஸ்ஹஃப் என்றால் ஏடு, மசாஹிஃப் என்றால் ஏடுகள். ஆனால் முஸ்ஹஃபுங்கிற வார்த்தை நடைமுறையில் வந்து உலூமுல் குரானில், குரான் பற்றிய பாடத்தில் முஸ்ஹஃப்னா குரான். முஸ்ஹஃபுக்கு அகராதி அர்த்தம் ஏடு என்று இருந்தாலும் முஸ்ஹஃபுங்கிற வார்த்தையை வந்து குரான் தஃப்சீர் கலையில் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க என்று சொன்னால் குரானுக்கு தான் முஸ்ஹஃபாங்க. முஸ்ஹஃப உஸ்மானுடைய ஏடு, குரானுக்கு உரிய சொல்லாக அது பிறகு மாற்றப்பட்டுருச்சு. அகராதியில் ஏடு. இப்போ இது நான் ஒரு பேப்பர் எழுதி வச்சா இது கூட ஏடு தான். இது ஒரு முஸ்ஹஃப் தான். நீங்கள் ஒரு புக்கு வெளியிட்டீங்கன்னா அது கூட முஸ்ஹஃப் தான் அகராதிப்படி. ஆனால் ஹதீஸ் கலையில் எப்படி சில சொற்களுக்கு அர்த்தம் மாறுகிறதோ அதே மாதிரி உலுமுல் குரான் பற்றிய கலையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில சொற்களுக்கு இதான் அர்த்தம்னு மாற்றி வச்சுருப்பாங்க.
அப்போ குரான் கலையில் பேசக்கூடிய நேரத்தில் முஸ்ஹப் என்று சொன்னால் குரான் என்று அர்த்தம். முஸ்ஹப் என்றால் அகராதியில் ஏடுகள்னு அர்த்தம். தஃப்சீர் கலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரானுடைய பிரதின்னு அர்த்தம். அப்போ நசக உஸ்மான் இப்னு அஃபானுடைய மகன் உஸ்மான்டா 3வது ஹலீஃபா, அவர்கள் நசக பிரதி எடுத்தார்கள் அல் மசாஹிஃப குரானுடைய ஏடுகளை. மசாஹிஃப்னா ஏடுகள்னு அர்த்தமாக இருந்தாலும் அது குரானுடைய ஏடுகளுக்கு தான் அதை சொல்கிற வார்த்தையை மாற்றிட்டாங்க. அல் மசாஹிஃப குரானுடைய ஏடுகளை உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் பிரதி எடுத்து ஃபபஅஸ பிஹா அவற்றை அனுப்பி வைத்தார்கள் இலல் ஆஃபாக்கி. ஆஃபாக்குங்கிற வார்த்தை என்னென்னு கேட்டால் உஃப்குங்கிற வார்த்தைக்கு பன்மை ஆஃபாக், அலிஃபு ஃபே காஃபு உஃபுக்கும்பாங்க. உஃபுக்குங்கிற வார்த்தை உஃபுக்கு என்று சொன்னால் அடிவானம்னு அர்த்தம். நேரடி அர்த்தம் என்ன? இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா வானத்துடைய அடிப்பகுதி இருக்குல்ல, நீங்கள் கடற்கரையில் நின்று அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வானத்தினுடைய அடிபாக அந்த கடலை தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும்ல, அது கடல் இல்லாத பகுதியிலேருந்து பார்த்தா கூட அந்த தரை வந்து எது வரைக்கும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதோ முடிகிறதோ அந்த இடத்து வரைக்கும் உள்ளதுக்கு பேர் உஃப்கு, அடிவானம். வானத்தினுடைய அந்த வானத்தினுடைய அடிப்பகுதின்னு அர்த்தமாகுது. வானத்துக்கு அடிப்பகுதியெலாம் கிடையாது, நம்ம பூமி நம்ம பார்வையில் அப்படி தெரிகிறது, வழங்குதா? நம்ம அடிப்பகுதின்னு சொல்லுவது இன்னொருத்தருக்கு நடுப்பகுதியாக இருக்கும். அது அடுத்ததுலாம் நம்ம பார்வைக்கு நம்ம பார்வைக்கு அடிப்பகுதி இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் உஃபுக்கும்பாங்க. உஃபுக்கு என்றால் அடிவானம் என்று அதுக்கு அர்த்தம். நேரடி அர்த்தம் என்னது? உஃபுக்கு என்றால் அடிவானம். அடிவானம் என்று சொன்னால் நம்ம நின்றோம்னா வானம் அப்படி இருக்குல்ல, அந்த வானத்தில் இந்த பக்கத்தில் ஒரு அடிவானம் இருக்கிறது, அந்த பக்கத்தில் அடிவானம் இருக்குது. அதாவது எந்த பகுதி தரையை தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிகிறதோ, இந்த பகுதியில் தரையை தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிகிற பகுதி அடிவானம், இந்த பகுதியில் வந்து தரையை தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி பகுதி அடிவானம். அப்போ நேரடி அர்த்தம் உஃப்கு என்றால் அடிவானம் என்று அர்த்தம். அடிவானத்தை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால், இப்போ வந்து அடிவானம்னா என்ன அர்த்தம்? நெடுந்தொலைவுன்னு அர்த்தம். அதான கடைசி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே போய் கடைசியில் முடியுது, அதான் கடைசி. அப்போ பெரும் தொலைவில் அது இருக்கிறது. அப்போ உஃப்கு என்பதற்கு பன்மை எடுத்திங்கன்னா ஆஃபாக்கு, நிறைய அடிவானங்கள்னு அகராதி அர்த்தம் வந்துடுது. ஆனால் இந்த உஃப்கு என்பதற்கு வந்து அகராதியில் அந்த அர்த்தமாக இருந்தாலும் நடைமுறையில் அதிகமான இடங்களில் வந்து வெகு தொலைவான பகுதி. உஃப்கு என்றால் அதான தொலைவான பகுதி. இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பார்வையில் உங்களுக்கு ரொம்ப தொலைவான பகுதி அது அந்த வானம் தொட்டுக்கிட்டு அதான தொலை. நீங்கள் போயிட்டே இருக்கு, நடந்துக்கிட்டே இருக்குது, அது ஒரு விஷயம். உங்கள் கண் பார்வையில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொலைவான பகுதி எது? உங்களுக்கு தொலைவான பகுதி எது? இந்த வானம் எதில் போய் முட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிகிறதோ அந்த எண்டு தான் உங்களுக்கு தொலைவான பகுதி. அதனால் அதில் இந்த கருத்தர்த்தமாக என்ன ஆக்கிட்டாங்கன்னு கேட்டால், உஃப்கு என்றால் தொலைவான பகுதின்னு அர்த்தம். உஃப்கு என்றால் நேரடி அர்த்தம் அடிவானம். அடிவானம்ங்கிறது சொல்ல எதுக்கு மாற்றிக்கிட்டேன்? அடிவானம்ன்ற அர்த்தத்துலேயும் சில இடங்களில் வரும், பல இடங்களில் என்னத்துக்கு மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் தொலைவான பகுதி. உஃப்கு என்றால் என்ன அர்த்தம்? தொலைவான பகுதி. ஆஃபாக்கு என்றால் தொலைவான பகுதிகள், தொலைவான பல பகுதிகள்னு அர்த்தமாகுது. இப்போ மறுபடியும் அர்த்தம் செய்யுங்க. நசக உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் பிரதி எடுத்தார்கள். எதை பிரதி எடுத்தார்கள்? மசாஹிபு ஏடுகள்னு அர்த்தம். ஆனால் குரானுடைய ஏடுகள்னு வச்சுக்கணும். மசாஹிபுங்கிற சொல்லுக்கு ஏடுகள்னு அர்த்தமாக இருந்தாலும் இந்த ஹதீஸ்க்கு உல்முல் குரானில் சொல்லும் பொழுது குரான் ஏடுகள்னு அர்த்தமாயிடும். அல் மசாஹிஃப மஃபூலு, மசாஹிஃபு குரானுடைய ஏடுகளை காப்பி எடுத்தார்கள். எடுத்து ஃபபஅஸ பிஹா, அவர் பாசன் அனுப்புறது, ஃபபஅஸ பிஹா அதை அனுப்பி வைத்தார்கள் இலல் ஆஃபாக்கி தொலைதூர பகுதிகளுக்கு. ஆஃபாக்குன்னா உஃப்குக்கு பன்மை, தொலைதூர பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்று அனசு சொல்கிறார். அவர் என்னத்தை சொல்கிறார் என்று கேட்டால், ரசூல் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் வந்து பல போர்களில் சஹாபாக்கெல்லாம் நிறைய கொல்லப்பட்டாங்க. அப்போ சில நபித்தோழர் வந்து உஸ்மான்கிட்ட சொல்லுவாங்க, உஸ்மான் அவர்களை பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் கொல்லப்பட்டாங்க, இஸ்லாம் வந்து பல பகுதிகளுக்கும் பரவி போயிடுச்சு, பரவி போகும் பொழுது அவரவர் வந்து சில வசனங்களை வைத்துக்கொண்டு இதுதான் குரான் என்று மக்கள்கிட்ட சொல்லி மற்ற வேதக்காரர்கள் முரண்பட்ட மாதிரி நமக்கும் வேதங்கள் முரண்பட்டு போயிடக்கூடாது, இது ஏன் குரானு ஓங்குரான்னு ஆளாளுக்கு சொல்லிடக்கூடாது. அப்படி வராமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யுங்க, நம்ம அபூபக்கர் வந்து தொகுத்தாரில் குரான் பிரதி, அந்த பிரதியை வந்து ஹப்சாட்ட தான் இருந்துச்சு,
அபூபக்கருக்கு பிறகு உமர்கிட்ட இருந்துச்சு. உமருக்கு பிறகு அந்த பிரதி வந்து அவங்களுடைய மகளும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுமாகிய ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கையில் அந்த பிரதி இருந்தது. அதை உஸ்மான் வாங்க விட்டு என்ன செஞ்சிருக்காரு, பிரதி எடுக்கிறாரு. பிரதி எடுத்து திருப்பி உங்கள்கிட்ட தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த குரானுடைய மூலப்பிரதியை வாங்க விட்டு அதை பல பிரதி ஆக்குறாரு. இதை வச்சுக்கிட்டு நிறைய ஒருத்தரையாக எழுத சொல்கிறாரு. எழுதியான இதான் குரானு, கட்டுக்கட்டாக குரானை நிறைய நூற்றுக்கணக்கான குரான்களை அவர் வந்து ரெடி பண்ணி உலகத்தின் எகிப்துக்கு ஒன்று, ஏமனுக்கு ஒன்று, கூஃபாவுக்கு ஒன்று, பசராவுக்கு ஒன்று, அப்படி இப்படின்னு சொல்லி டமாஸ்கஸுக்கு ஒன்றுண்டு ஒவ்வொரு பகுதி, ஈரானுக்கு ஒன்று, எங்கெல்லாம் இஸ்லாம் பரவுனுச்சோ எல்லா பகுதிகளுக்கும் ஒவ்வொரு பிரதியை கொடுத்து அனுப்பி வச்சார். அனுப்பி வச்சு இது மட்டும்தான் குரான், இதில் உள்ளதுக்கு மாற்றமாக எவனாவது குரான்னு சொன்னீங்கன்னா நடக்கிறது வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு குரானை பாதுகாக்க ஒரு முடிவை எடுத்து உஸ்மான் அவர்கள் தான் அந்த குரானை இணைஞ்சாங்க. குரானை தொகுத்தவர் வந்து உஸ்மான் கிடையாது, அபூபக்கர் தான். குரானை வந்து பல பிரதிகள் எடுத்தவர் தான் யார், உஸ்மான். ஆனால் தப்பாக என்ன செய்வாங்கன்னா உஸ்மான் தான் தொகுத்தாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது தப்பு. அப்படி எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இதிலே அவர் தெரிவார். நசக உஸ்மான் வந்து பிரதி தான் எடுத்தார். பிரதி எடுத்தார். அல் மசாஹிப குரானுடைய பிரதி எடுத்தார். இப்போ பாசபிஹா அதை அனுப்பி வைத்தார். இல்லை லாஃபாக்கி தொலைதூர பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார் அப்படின்னு அனசு சொல்கிறார். சொன்னால் இதிலேருந்து என்ன விஷயம் விளங்குது, எதுக்கு இது புகாரி போடுறாருன்னு கேட்டால், இப்போ குரானை வந்து உஸ்மான் பிரதி எடுத்தார்ல, எடுத்து அனுப்பி வச்சார்னு சொன்னால் யாரோ உட்காந்து எழுதியிருப்பாங்க, யாரோ வச்சு கொடுத்து விட்ருப்பாங்க. ஆனால் அந்த 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 போகிற ஊரில் உள்ளவங்க என்னென்னு சொல்லுவாங்க, உஸ்மான் அனுப்பின பிரதின்னு தான் சொல்லுவாங்க. உஸ்மான் உட்காந்து எழுதவும் கிடையாது, பேராளை வச்சு தான் எழுதி வைக்கிறாரு, எழுதி கொடுத்து அனுப்புனது உஸ்மானாக இருக்கிறாரு, அங்கீகரித்து அனுப்புகிறாரு. அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மக்கள்கிட்ட அறிவிக்கும் பொழுது உஸ்மான் அவர்கள் நம்ம குரான் பிரதி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எழுதி அனுப்புதல் என்பதும் நேரடியாக அவரே போய் சொல்வதும் சமம்தான் அப்படிங்கிற தலைப்புக்கு பொருத்தமாக இந்த அனசுடைய கூற்றை இது ஒரு பெரிய ஹதீஸாகவும் வருகிறது. இது துணுக்க மட்டும் போட்டிருக்காரு. வகால் அனஸ் இப்னு மாலிக்குடைய மகன் அனஸ், ரசூலுல்லாஹ்வுடைய ஊழியராக இருந்தார்கள் அனஸ். அந்த அனஸ் சொல்கிறாரு, நசக உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் பெருதி எடுத்தார்கள். அல் மசாஹிவ குரானுடைய ஏடுகளை பெருதி எடுத்தார்கள். இப்போ பாசபிகா அவற்றை அனுப்பி வைத்தார்கள். இல்லை லாஃபாக்கி தொலைதூர பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்று அனசு கூறியிருக்கிறார். தலைப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாசகத்தை போட்டுறார். அதுக்கடுத்து ரா என்பதற்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ரா என்று சொன்னால் பார்க்குறது, கண்ணால் ஒரு பொருளை பார்க்குறது, இதுக்கு பேர் ராவுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, கருதுவது. அதாவது மனசால் கருதுவது, மனசால் ஒரு தீர்மானிக்கிறதுக்கு பேர் ராம்பாங்க. இந்த ரா என்பதற்கு அதாவது அது செய்யப்படும் பொருள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செய்யப்படும் பொருள் வந்து ஒரே ஒரு பொருள் வந்துச்சுன்னு சொன்னால் பார்க்குறதுங்கிற அர்த்தம் வந்துடும். ரெண்டு செய்யப்படும் பொருள் வந்துச்சுன்னு சொன்னால் கருதுவதுன்ற அர்த்தம் வந்துடும். இதை புரிந்து கொள்வதாக இருந்தால், இப்போ ராய்த்து நான் பார்த்தேன், யாரை பார்த்தேன், ஜெய்தை பார்த்தேன், ஒன்று தான் வந்திருக்கு, ஜெய்தண்டு. அந்த செய்யப்படும் பொருள் ஒன்றே ஒன்று வந்திருக்கிறது. அப்படி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் ராய்த்து ஜெய்தை நான் பார்த்தேன்டா கண்ணால் பார்த்தேன்னு அர்த்தம். ரா என்பதற்கு ஒரு மஃபூல் வந்துச்சுன்னு சொன்னால், செய்யப்படும் பொருள்னா மஃபூல், ஒரு மஃபூல் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ராவுடைய அர்த்தம் என்னது, கண்ணால் பார்த்தான் என்று அர்த்தம். இந்த ரா என்பதற்கு ரெண்டு மஃபூல் வரும். எப்படி வரும், ராய்த்து ஜெய்தன் ஆலிமன், ஜெய்துன்னு ஒன்று, ஆலிம் ரெண்டு வந்துருச்சு. இப்போ ஜெய்தை ஆலிமாக நான் கருதினேன். இந்த ரா என்று ரா தான் வருது. ஒரு ராய்த்து ஜெய்தன் என்று வந்தால் ஜெய்துங்கிறவனை கண்ணால் பார்த்தேன்னு அர்த்தம். ராய்த்து ஜெய்தன் சாலிஹன், ஜெய்தை வந்து நல்லவனாக நான் வந்து கருதினேன். இந்த நல்லவனாக இன்னொரு மஃபூல் சேர்த்துட்டீங்கன்னு வைங்க, அப்போ என்ன அர்த்தம் வந்துடும்னா கருதினான்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். பார்த்தான்கிற அர்த்தத்தை நம்ம கவனமாக இருக்கணும். ராவுக்கு பிறகு ஒரு மஃபூல் வந்திருக்குதா, ரெண்டு மஃபூல் வந்திருக்குதா அப்படின்னு கவனிக்கணும். ஒரு மஃபூல் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ராவுக்குலாம் என்னது, பார்த்தான் என்று ஒரு ராய்த்து சம்சை பார்த்தேன், சூரியனை பார்த்தேன், ஒன்று தான் வந்திருக்குது. அப்படி வந்து இதா ராய்த்துமுல் ஹிலால, பிறையை நீங்கள் பார்த்தால், ஒன்று தான் வந்திருக்குது. அப்போ ரா என்பதற்கு பிறகு ஒரே ஒரு மஃபூல் வரும் என்று சொன்னால் அந்த ரா என்பதற்கு என்ன அர்த்தம் செய்யணும், கண்ணால் காண்பது என்று அர்த்தம் இருக்குது. அந்த ராவுக்கு பிறகு
ஒரு பொருளை இப்படி பார்த்தேன், இப்படி கண்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அப்போ அந்த பார்க்கிறது என்னவாயிரும்னு கேட்டால் கருதுவதுங்கிற அர்த்தம் ஆயிரும். இது அரபிக்கு மட்டும் இல்லை, தமிழ்லையே அப்படி நீங்கள் சொன்னால் கூட அப்படி அர்த்தம் வரும். எப்படி? இவனை நல்லவனாக பார்க்கிறேன்கிறான். இப்ராஹீமை பார்க்கிறேன், பார்த்த அர்த்தம். இப்ராஹீமை நல்லவனாக பார்க்குறேன் அப்படின்னு நான் அர்த்தம், நல்லவனாக கருதுறேன்னு அர்த்தம். தமிழில் கூட அந்த பார்க்குறதுக்கு அந்த கருதுற அர்த்தம் தான் இருக்குது, அரபியில் இருக்கிற மாதிரி. தமிழில் சொன்னால் கூட இப்ராஹீமை பார்த்தேன், இப்ராஹீமை திறமையானவனாக பார்த்தேன், 2 வாசகம் இருக்குது. இப்ராஹீமை பார்த்தேனுக்கு என்ன அர்த்தம்? கண்ணால் பார்த்தேன்னு அர்த்தம். இப்ராஹீமை திறமையானவனாக பார்த்தேனுக்கு என்ன அர்த்தம்? திறமையானவனாக கருதினேங்கிற வார்த்தைக்கு தான் பார்த்தேன்னு தமிழ்லையும் போடுறோம். தமிழ்லையும் பார்த்தா பார்த்தேன்னு தான் இருக்குது. அது கண்ணாலைய திறமையானவன் பார்க்க முடியும். அவனை வந்து திறமையான ஆள்னு நான் கருதுகிறேன், நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உள்ளது தான் ராங்கிறது. இந்த இடத்துல வந்து ராவுக்கு பிறகு 2 மஃபூல் வருது, பின்னாடி 2 மஃபூல் வர்ற காரணத்தினால இந்த இடத்துல ராவுக்கு அர்த்தம் வந்து கருதினார்கள். ராவுக்கு நேரடி அர்த்தம் பார்த்தார்கள். 2 மஃபூல் வந்துருச்சுன்னு சொன்னால் கருதினார்கள், கருதினான். ரா அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் வருவாங்களா, அவர் தான் இப்னு உமர் என்று சொல்லக்கூடிய அப்துல்லா இப்னு உமர் கருதினார்கள். யஹ்யா இப்னு சயீத், ஹதீஸ் கலையில் ஒரு பெரிய மேதை, யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான், பெரிய ஹதீஸ் கலை மேதை, அவரும் கருதினார். மாலிக் இப்னு அனஸின், மாலிக் இப்னு அனஸ்னா மாலிக் இமாம்ங்கிறாங்கல்ல, அனஸ் இப்னு மாலிக் வேறு, மாலிக் இப்னு அனஸ் வேறு. அனஸ் இப்னு மாலிக்னா சஹாபி, இவர் மாலிக் இப்னு அனஸ், வாப்பா தான் அனஸ், இவர் மாலிக். மாலிக் இப்னு அனஸ், இந்த மாலிக் இப்னு அனஸுங்கிற இமாம் மாலிக்கு தான் அந்த பேர். 4 மதுஹபுங்கிறாங்கல்ல, ஷாஃபி, ஹனஃபி, மாலிக். அந்த மாலிக் இமாமுடைய பேர் என்னென்னு கேட்டால் மாலிக் இப்னு அனஸ். அந்த 3 பேரும் கருதினார்கள். ஒரு அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் அவர்களும், யஹ்யா இப்னு சயீத் அவர்களும், மாலிக் இப்னு அனஸின், மாலிக் இப்னு அனஸ் அவர்களும் கருதினார்கள். தாலிக்க, இதை, ஜாயிசன், அனுமதிக்கப்பட்டதாக. 2 வந்து பாருங்கள், தாலிக்க இதை கருதினார்கள். எப்படி கருதினார்கள்? ஜாயிசன், அனுமதிக்கப்பட்டதாக கருதினார்கள். எதை பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ? நம்மளாம் எழுதி அனுப்புகிறத பற்றி. எழுதி அனுப்பலாம். ஒரு செய்தி நான் சொல்வதை நானே போய் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நானே எழுதி கொடுத்து ஒரு ஆள்கிட்ட அனுப்பி விட்டால் கூட நான் சொன்னாதான் அர்த்தம். இப்படி செய்வது ஜாயிஸ், கூடும், இது நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இந்த 3 பேரும் சொன்னார்கள்ங்கிறார். ஒரு அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் கருதினார். யஹ்யா இப்னு சயீத் கருதினார். மாலிக் இப்னு அனஸ், மாலிக் இப்னு அனஸ் கருதினார். தாலிக்க இதைன்னா எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? எழுதி அனுப்புகிறத. தாலிக்க என்பது இதைன்னு வந்திருக்குது. அந்த இதைங்கிறது எதுங்கிறது நமக்கு நம்ம பாட தலைப்பில் இருந்தும் பார்த்துக்கிறலாம். அனசு சொன்னார்ல முந்தி வீட்டில், அதை வச்சும் பார்த்துக்கலாம். இப்போ தாலிக்க இதனை, அதாவது முனாவலத்துங்கிற வச்சுக்கிறோமா, இந்த முனாவலத்துன்ற எழுதி அனுப்புதலை வந்து ஜாயிஸ்னா கூடுமானது, அனுமதிக்கப்பட்டது என்று இந்த 3 கருதி இருக்கிறார்கள். இவங்க 3 பெரிய அறிஞர்கள். இவங்களாம் என்ன சொல்கிறாங்க? நம்ம தான் போய் நேராக சொல்லணுங்கிறது கிடையாதுங்க, நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக எழுதி அனுப்புனாலே நம்மளே போய் சொன்னதாக தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இஹ்தஜ்ஜங்கிற வார்த்தை வந்து முன்னாடி கூட உங்களுக்கு வந்திருக்குது. இஹ்தஜ்ஜ என்றால் ஆதாரமாக கொண்டான். ஹுஜ்ஜத்துங்கிறாங்கல்ல, ஹுஜ்ஜத் என்றால் ஆதாரம். அப்போ இஹ்தஜ்ஜ இஃப்தாலன்றதை மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் இஹ்தஜன்னு வரும், இஹ்தஜ்ஜன்னு சொல்லுவோம். இஹ்தஜ்ஜ என்றால் சான்றாக கொண்டார்கள், ஆதாரமாக கொண்டிருக்கிறார்கள். இஹ்தஜ்ஜ என்றால் ஒரு செய்திக்கு வந்து பின்வரும் ஹதீஸை ஆதாரமாக கொண்டிருக்கிறார்கள்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் வஹ்தஜ்ஜ, ஆதாரமாக கொண்டிருக்கிறார்கள். யார்? பஅது அஹ்லில் ஹிஜாஸ். ஹிஜாஸுங்கிறது எதுக்கு சொல்கிறதுன்னு கேட்டால் மக்கா மதீனாவை உள்ளடக்கி அந்த மாகாணத்துக்கு பேர் ஹிஜாஸ். அரபுகள் பல மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த மக்கா மதீனாவையெல்லாம் உள்ளடக்கி ஒரு மாகாணம் வரும்ல, அந்த மாகாணத்துக்கு பேர் தான் ஹிஜாஸும்பாங்க. ஹிஜாஸ் பகுதின்னா மக்கா மதீனா இருக்கிற பகுதின்னு அர்த்தம். அஹ்லுல் ஹிஜாஸ், ஹிஜாஸ் வாசிகள்னால் மக்கா மதீனா பகுதியில் வசிக்கக்கூடியவர்களில் சிலர். வஹ்தஜ்ஜ, ஆதாரமாக கொண்டிருக்கிறார்கள். பாலு அஹ்லில் ஹிஜாஸ் வாசிகளில் சிலர் ஆதாரமாக கொண்டிருக்கிறார்கள். ஃபில் முனாவலத்தி, ஏடுகளை கொடுத்து அனுப்புவதற்கு.
ஏடுகளை முனாவலத்துனா பொதுவாக கொடுத்து அனுப்புதல், இந்த ஹதீஸ் கலையில் ஏடுகளை கொடுத்து அனுப்புதல். ஏடுகளை கொடுத்து அனுப்புவதற்கு ஆதாரமாக கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஹிஜாஸ் வாசிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கொடுத்து அனுப்புகிறது தப்பு கிடையாதுங்கிறாங்க எல்லாருமே. இந்த ஹிஜாஸ் வாசிகள் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஆதாரத்தையும் காட்டுறாங்க. என்ன ஆதாரம் காட்டுறாங்க? வஹ்தஜ்ஜ, ஆதாரம் காட்டுகிறார்கள். பாது அஹ்லில் ஹிஜாஸ் வாசிகளில் சிலர்னா சில அறிஞர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள். ஃபில் முனாவலத்தி, கொடுத்து அனுப்பும் விஷயத்தில் ஆதாரம் காட்டுகிறார்கள். பி ஹதீஸின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை ஆதாரம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ் என்னன்னு சொல்கிறார். ஹைசு கத்தப, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய போது, இல்லை அமீரி ஷரியத்து என்று சொன்னால் ஒரு சிறு படை. ஷரியத்துன்னு சொன்னால் சின்ன சின்ன படைகளை ரசூல் அனுப்பி வைப்பாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் கொண்ட சின்ன படைகளை சில நோக்கங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த ஷரியத்து அமுக்குனாங்கன்னா ஒரு அமீரை போட்டுருவாங்க. ஷரியத் சின்ன படை அனுப்புனாங்கன்னு சொன்னால் யார் தலைமையில் இருக்கணும்னு இல்லாட்டி அதுக்கு பேர் படைன்னு சொல்ல முடியாது. இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு நடப்பாங்க. அப்படி ஆகக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு தலைவர் இருக்கணும். அப்போ கத்தப ரசூலுல்லாஹ் எழுதினார்கள். லி அமீரி ஷரியத்தி, சிறு படையுடைய ஒரு அமீருக்கு ஒரு சிறு படை அனுப்புகிறாங்க. அந்த சிறு படைக்கு ஒரு அமீர், ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க. அந்த தலைவருக்கு கடிதம் ரசூலுல்லாஹ் எழுதுகிறாங்க. ஒரு தலைவருக்கு தளபதியை அனுப்பி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவருக்கு ஒரு செய்தியை சொல்லாமல் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க. கிதாபன், ஒரு ஏட்டை எழுதி கொடுத்தார்கள். கத்தபலி அமீரி ஷரியத்தி, ஒரு சிறு படையுடைய அமீருக்கு ரசூலுல்லாஹ் எழுதினார்கள். கிதாபன், ஒரு ஏட்டை எழுதினார்கள். வகால, சொன்னார்கள். லா தக்ரவுஹு, இதை நீ வாசிக்கக்கூடாது. மூடி வச்சு கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி வாசிச்சிடாத. ஹத்தா தபுலுக மக்கான கதாவ கதா, அந்த எந்த இடம்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க. அறிவிப்பாளர் மறந்துட்டார் போல இருக்குது. அதுக்கான இன்னென்ன இடம்னு சொல்கிறார். கதாவ கதானா இன்னென்ன இடம். ஹத்தா தபுலுக மக்கான கதாவ கதா, இந்தந்த இடங்களை அடைவது. தபுலுகன்னா அடைவது. ஹத்தா தபுலுக, நீ அடையும் வரை. மக்கான கதாவ கதா, இந்த இடத்தை அடையும் வரை இதை படித்து பார்க்காத. ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. இப்போ படிச்சிடாத, போகிற வழியிலையும் படிச்சிடாத. நீ அந்த இடத்துக்கு போய் சேர்வையில், அந்த இடத்துக்கு சேர்ந்த உடனே அப்போ போய் படிச்சுப்பார். இப்போ லா தக்ரவு, இதை படித்து பார்க்காத. கராண்டா ஓதினான், பேப்பரை படிக்கிறதுக்கு பேரும் கராக தான். லா தக்ரவு, இந்த ஏட்டை நீ வாசித்து விடாத. எது வரைக்கும்? ஹத்தா தபுலுக, நீ அடையும் வரை. மக்கான கதாவ கதா, இந்த இடத்தை, ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அந்த இடத்தை அடையும் வரை நீ அதை படிக்காத என்று சொல்லி அனுப்பினார்கள். ஃபலம்மா பலக, அவர் அடைந்த போது, யார்? அந்த அமீர் இருப்பார்ல, அந்த அமீர் அடைந்த பொழுது, தாலிக்கல் மக்கான, அந்த இடத்தை. அம்மா பலகன்னா அவர் அடைந்த போது, அவருங்கிறது யாருன்னு கேட்டால் இந்த அமீரை குறிக்கும். ஃபலம்மா பலகன்னா ஃபலம்மா பலகல் அமீரு, அந்த சிறு படையுடைய அமீர் அடைந்த பொழுது, தாலிக்கல் மக்கான, அந்த இடத்தை, எந்த இடத்துல போய் ரசூலுல்லாஹ் வாசிக்க சொன்னாங்களோ அந்த இடத்தை அடைந்த பொழுது, கரஹு அலன்னாஸ், அந்த கடிதத்தை மக்களுக்கு வாசித்து காட்டுறாரு. எல்லாத்தையும் இப்போ சேர்ந்தோம். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கடிதம் ஒன்று இருக்குது, நம்ம என்ன செய்யணுங்கிறதில் எழுதியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வச்சு தான் உங்களுக்கு அறிவிக்க சொல்லியிருக்கிறாங்க. செய்தி பரவிடக்கூடாங்கிறக்கா ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்காங்க. அது ஒரு செய்தியை கொடுத்து அந்த இடத்துக்கு போனோன்னு அந்த இடத்துல வச்சு வாசி காட்டுங்கிறாங்க. கரஹு ஃபலம்மா பலக தாலிக்கல் மக்கான், அந்த இடத்தை அந்த அமீர் அடைந்த பொழுது, கரஹு, அந்த கிதாப், குஹுங்கிறது கிதாபு, அந்த கிதாபை படித்து காட்டினார். அலன்னாசி, மக்களுக்கு படித்து காட்டினார். படித்து காட்டி வஹ்பரஹும், அவர்களுக்கு அறிவித்தார். அம்ரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்னங்கிறது. ஏதோ ஒரு ரகசியமான ஒரு கட்டளை. போருக்கு போகிறதா இருந்தால் இன்னென்ன மாதிரி நடக்கணும்னு ஒரு ரகசிய கட்டளையை போட்டிருப்பாங்க. அப்போவே சொல்லிட்டோம்னு சொன்னால் கூட ஒரு ஆட்கள் வழியாக எதிரிகளுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் கட்டளை எழுதி கொடுத்து, இதில் நான் என்ன செய்யணும்னு எழுதியிருக்கிறேன், உடைக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட போயிருங்க, அந்த இடத்துலேருந்து நடவடிக்கை ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே தான் இது படித்து பார்க்கணும், நீனும் படித்து பார்க்கணும், மக்களுக்கும் சொல்லணும்னு அனுப்பி விட்டாங்க. அந்த இடத்த வந்தவுடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபலம்மா பலக தாலிக்கல் மக்கான், அந்த இடத்தை அடைந்த பொழுது, எந்த இடத்தில் போய் வாசிக்க சொன்னார்களோ அந்த இடத்தை அடைந்த பொழுது, அமீர் அடைந்த பொழுது, கரஹு, அமீர் கராவுடைய ஃபாயில் அமீர், ஹூங்கிறது கிதாபு. கரா அல் அமீரு அல் கிதாப அப்படின்னு அர்த்தம். கரஹுன்னு சொன்னால் அமீர் அதை வாசித்து காட்டினார். அலன்னாசி, மக்களுக்கு வாசித்து காட்டினார்.
வாசித்து காட்டி வகுபரகும் அவர்களுக்கு அவர் அறிவித்தார் பி அம்ரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவுடைய கட்டளையை பற்றி அவங்களுக்கு விளக்கினார். ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறாங்க, இந்த அறிக்கை எழுதி தந்திருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறங்க, இதன்படி தான் நீங்கள் நடக்கணும், இனிமேல் உங்கள் நடவடிக்கைகள் இதன்படி தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த ஹதீஸை தான் ஹிஜாஸ் வாசிகள் ஆதாரமாக காட்டுறாங்க. எதுக்கு ஆதாரமாக காட்டுறாங்க? முனாவலத்து என்றால் ஏடுகளை கொடுத்து அனுப்புதல் என்பதற்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள். அந்த ஆதாரம் இருக்கத்தானே செய்யுது. இந்த கடிதத்தை கொடுத்து விட்றாங்க. ரசூல்லா ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு ரசூல்லா வாசிலாம் காட்டலை, வாயினால் சொல்லவே இல்லை, எழுதி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த கடிதத்தில் உள்ளது சொல்லும்போது அந்த அமீர் எப்படி சொல்லுவார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு தான் அந்த கடிதத்தை வாசிப்பார். அப்போ எழுதி அனுப்புதல் என்பதும் நேர போய் சொல்வதும் ஒன்று தான் அப்படி என்பதற்கு ஹிஜாஸ் வாசிகள் இதனை ஆதாரமாக காட்டுகிறார்கள் இப்படின்னு சொல்லி 64வது ஹதீஸுடைய முன்னுரை இவ்வளோ வருது. 64வது ஹதீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு முன்னுரைகளை அவர் என்ன செய்கிறாரு? புகாரி இமாம் சொல்கிறாரு. அப்போ நாளைக்கு 64வது ஹதீஸுக்குள்ளே போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.